2 நாளா எங்க ஊர்ல கொஞ்சம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. காலைல எந்திரிச்சதும் மூஞ்ச கூட கழுவல. கையில உள்ள மருதாணிய வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து கைய வந்து மருதாணி வச்சிருக்கும்போது கழுவுறது வந்து ரொம்பவே பிடிக்காது. ரொம்ப நாள் கழிச்சு மருதாணி கிடைச்சதுனால நேத்து வந்து கைக்கும், காலுக்குமே அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு வந்து கால் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரெக்னன்சி ஆரம்பிச்சதுலேருந்து எது சாப்பிட்றேனோ இல்லையோ காலைல எந்திரிச்சதும் இந்த டேப்லெட் சாப்பிட வேண்டியிருக்கு. மணி வந்து 7:45 ஆயிருச்சு. நான் கிளம்பிட்டேன். ஆனா, என்னுடைய பையன் வந்து எந்திரிச்சு அழுவ ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு வந்து பச்சை பயிறு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு குக்கரில் நல்லா பச்சை பயிரை வேக வச்சுட்டு அதே குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நான் வந்து குக்கர்லேயே வைக்க போகிறதுனால வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து முழுசாக கொட்டிட்டேன். கொஞ்சம் வதங்கினாலே போதும், ஏன்னா நம்ம விசில் விட போகிறதுனால. அப்புறம் வந்து என்னுடைய பையனுக்கு கொடுக்கறனால 2 ஸ்பூன் மட்டும் மசால் பொடி போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை பயிரை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே புளிய ஊற வச்சுருந்தேன். அந்த புளியவும் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துட்டு, அதில் வந்து தேவையான அளவு மட்டும் புளி கரைசல ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேவையான தண்ணிய ஊத்தி, அதில உப்பையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 2 நாளா லீவ் இருந்துச்சு. ஆனா, அந்த ஷூவ நான் பார்க்கவே இல்ல. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லா மண்ணு. அதனால உட்காந்து பாலிஷ் போட ஆரம்பிச்சாச்சு. இவைங்க ஸ்கூலு தான் விடுதானா என்னன்னே தெரியல. ஃபுல்லா மண்ணாக்கி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நேத்தே நான் வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு வச்சதுனால, அத அப்படியே எடுத்து ஸ்லேட்ட உள்ள வச்சு ஆரம்பிச்சதுனே ஒரே அழுக. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. ஃபைனலா குழம்பு ரெடி ஆனதும் வந்து, இன்னைக்கு வந்து பச்சை பயிறு குழம்பு வச்சு சவுக்கா கூட்டுன்னு தான் குடுத்து விட்டுருந்தோம். ஸ்கூலுக்கு வந்து அனுப்புறதுனால பசங்கள வந்து சாப்பிட வச்சுருந்தாங்க. என்ன கூட்டுனாலும். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சமா பச்சை பயிர மட்டும் குடுத்து வச்சாச்சு. காலையில எந்திரிச்சதுலேருந்து அழுக ஆரம்பிச்சவன் ஸ்கூல் கூட தாண்டி அழுதுகிட்டு தான் இருந்தான். 2 நாள் லீவ்ல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறதுனால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவன அனுப்புறதுக்கு. திருப்பி அனுப்புறதுக்குள்ளேயே நான் ஒரு வழி ஆயிருவேன் போல.